ஹாய் மக்களே, நாங்க தான் உங்கள் கார்த்தி சரோ. இன்னைக்கு வந்து என்ன விளாகுனா என்னோட வந்து வெயிட் லாஸ் ஜர்னி தான் நான் சொல்வேன். நான் எப்படி இருந்து நீங்க இப்படி ஆயிட்டீங்க அப்படி நீங்க நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அது எப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா நாங்க சொல்லுவோம். நிறைய அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப உடம்ப வந்து உருக்கி வந்து வெயிட் லாஸ் எல்லாம் ஒன்றும் பண்ணல. என்ன அப்படிங்கிற இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க, சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லாருமே கேட்குற கேள்வி என்னன்னா, எப்படிக்கா நீங்கள் இன்னமும் இதே மாதிரி ஸ்லிம்மாக நீங்கள் வந்து உங்கள் உடம்ப வச்சுருக்கீங்க, எங்களுக்கு வந்து சொல்லுங்கக்கா அந்த டிப்ஸு. நான் ரொம்ப குழந்த பிறந்ததுக்கப்புறம் ரொம்ப குண்டாயிட்டேக்கா, என்னால் உடம்பு எடையை குறைக்கவே முடியல, நான் இப்படியே தாங்கக்கா இருக்கேன், எனக்கு வந்து ஏதாவது சொல்லுங்கக்கான்னு சொல்லி வந்து கேட்டிருந்தீங்க. ஒரு சில பேர் எப்படிக்கா இப்படியே மெயின்டைன் பண்ணுறீங்க, நான் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பார்க்குறீங்க அப்படியே தான் இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக நான் வந்து கல்யாணம் ஆகி தம்பிங்க பிறந்து இப்போ வரைக்கும் நான் இப்படியே தான் இருக்கிறேன். என்ன அப்படின்னா, நான் வெயிட்டே போடலன்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி இருந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் எந்த அளவுக்கு இருக்கேன்னு. இதான் பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பத்தில் வந்து இருந்த ஃபோட்டோ. எப்படி இருக்கேன் பாருங்க, பார்க்கவே சகிக்கவே முடியாது, ரொம்ப ஒல்லியா சேலை சுத்துற மாதிரி ஒல்லியா அப்படிதான் இருப்பேன் நான். அதுக்கப்புறம் வந்து தம்பிங்க பிறந்து எனக்கு உடம்பு இல்லை. அதுக்கப்புறம் என்னன்னா எனக்கு உடம்பே வந்ததே இல்லை. ஏன்னா நானே ஒரு சில நேரம் யோசிப்பேன், நம்மளுக்கே உடம்பே வர மாட்டேங்குது, நம்மளும் எல்லாரும் மாதிரி தான் இருக்கும், நம்மளும் எல்லாரும் மாதிரி தான் சாப்பிட்றோம் அப்படின்னு. ஆனால் வந்து மெயினாக ஒரு விஷயம் என்னன்னா, நான் அதிகமாக கடை தீனி சாப்பிட மாட்டேன். இவருக்கே தெரியும், பேக்கரி ஐட்டமும் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன். அப்புறம் வீட்டில் இருந்தாலும் இந்த நொறுக்கு தீனியுமே எடுத்து சாப்பிட மாட்டேன். சாப்பாடு, குழம்பு, பொரியல். ஸோ அந்த மாதிரி தான் வந்து சாப்பிடுவேன். அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது எதாவதுன்னா கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவேன். ஆனா டயட்லாம் கிடையாது, இது டயட்ல வந்து இதெல்லாம் சாப்பிடலாம், பட் பிடிக்கிறது இல்ல. அது ஒரு பழக்கம் இருக்கு. கடை தண்ணி சாப்பிட்றதோ எனக்கு பிடிச்சதா இருந்தால் சாப்பிடுவேன், இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன். அதிகமாக இந்த பேக்கரியில் சாப்பிட்றது, இந்த ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் எதுவுமே நான் சாப்பிட்றதே கிடையாது. நான் கூப்பிட்டு கேட்பேன், ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா, கடை வீதியில் இருக்கிற பேக்கரியில் இருக்க சாப்பிட்றதுக்கு எதாவது வேணுமான்னு கேட்டால் சில பேர் என்னம்பாங்க, நீ வந்து கடை வீதி போகிறதெல்லாம் பெருசு கிடையாது, வர்றப்ப எனக்கு எதாவது வாங்கிட்டு வர அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்கீங்க. ஓகேவா, கேட்டிருக்கேன். ஆனால் மேடம் எதுவுமே வேண்டாம், தயவுசெய்து நீ வந்தீங்கன்னா போ, எனக்கு எதுவுமே வேண்டாம், எதுவுமே கேட்க மாட்டேன். அப்படி இருந்தாலும் ஏதாவது பிடிச்சிருந்து ஏதாவது சாப்பிடுமோ இருந்தேன்னா ஏதாவது சாப்பிடுவேன். அது ரேர் தான், எனக்காவது ஒரு நாள் தான் வந்து நான் சாப்பிடுவோம். அதே மாதிரி மேபி இதுவாக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு உடம்பு வராததுக்கு காரணம் அவரே மாதிரி இந்த புரோட்டாலாம் வந்து அடிக்கடி சாப்பிட மாட்டோம், மாசத்துல ஒரு தடவை சாப்பிட்றதே ரொம்ப ரேர். தம்பிங்களுக்கும் அப்படிதான். ஏன்னா அந்த மாதிரி எல்லாம் அதான் நான் சின்ன பிள்ளைலேருந்து அது பழகிட்டனால இப்போ வரைக்கும் அது வரமாட்டேங்குது. பசங்களுக்கும் அப்படித்தான், வீட்டில் செஞ்சு கொடுக்கறது தான். அதிகமாக கடத்தினையும் வாங்கி கொடுக்க மாட்டோம். வேற ஏதாவது அவங்களுக்கு பிடிச்சதான் வந்து சாப்பிடுவானுங்க. அப்புறம் எப்பயாவது ஒரு கலைக்கு தான் ஹோட்டல் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்து கொடுப்போம். ஆனால் வந்து வீட்டில் செஞ்சு கொடுக்கறதா வந்து சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. அது மாதிரி தான். அவன் மேபி அவங்களோட ஃபியூச்சரில் வெளியே போய் சாப்பிட்டு உடம்பு வந்ததுதான் அது வந்து தெரியாது, அது எப்படின்னு. ஆனால் எல்லாருமே சொல்கிறீங்க, அக்கா நீங்களும் ஒல்லியாக இருக்கீங்க, தம்பிங்களும் ஒல்லியாகவே இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து நல்லா ஃபுட்டு கொடுங்கக்கா, அவங்களுக்கு உடம்பு வரட்டும், அவனுங்க ஏங்க இப்படி ஒல்லியாகவே இருக்கிறானுங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் செக் பண்ணுங்கன்னா சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க, அவனுங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறானுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவனுங்களுக்கு உடம்பு வராட்டி போது நல்லா சாப்பிட்டு உடம்பு அவனுங்க வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டாலே போதும். சும்மா நசன்னு சீக்கு வந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அது என்ன ஆகும், நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்குல்ல, அடிக்கடி இப்படி வருது, என்னாச்சு குழந்தைக்கு அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல. அந்த மாதிரி எனக்கு அப்படிதான். நானும் எவ்வளவோ சாப்பிட்டாலும் எனக்கு உடம்பு வரவே வராதுங்க. நான் இப்படி தான், நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கோ எதுக்குமே இல்லை. நீங்கள் வேணால் சொல்லுங்கள், நல்ல குண்டு குஸ்தியாட்ட ஆகிறதுக்கு என்ன சாப்பிட்ட உடம்பு? ஆனால் நான் குண்டாயிட்டேங்க, வருங்க முன்னாடி இருந்ததை விட நல்லா குண்டாயிட்டேங்க, உடம்பு வந்துருச்சு எனக்கு ஃபுல்லாக. எனக்கு வேணா நீங்கள் உடம்பு வர்றதுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுங்க. ஆனால் நானும் இது ஒரு மாதம் வந்து இந்த நட்ஸ் எல்லாம் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அது சாப்பிட்டா கண்டிப்பாக உடம்பு வந்துடும். அது வேணா ரியலாஸ்டிக்காகவே நாங்கள் ஆமாம் லைட்டாக வந்துச்சு. அதுக்கப்புறம் ஏறுதுங்கிற மாதிரி லைட்டாக என்ன வெயிட் செக் பண்ணோம், அப்படியே ஏறுச்சு. நட்ஸ் சாப்பிட்டா ஓரளவுக்கு வெயிட் வந்து ஏறுதுங்க. ஆனால் வந்து அந்த அளவுக்கு எனக்கு வரல உடம்பு. அந்த காலையில் எழுந்திரிச்சு ஸ்மூதி மாதிரிலாம் அரைச்சி நாங்கள் வந்து ஜூஸ் மாதிரிலாம் நாங்கள் போட்டு குடித்தோம். ஆனால் எனக்கு சொல்கிற அளவுக்குலாம் உடம்புலாம் வரல. சும்மா 1 கிலோ
ஒரு 1.5 கிலோ அந்த மாதிரி ரேஞ்ச் வரல. அதான் ஏன்னு எனக்கு தெரியல. எனக்கு உடம்பு வரமாட்டேங்குதேன்னு தான் கவலையா இருக்கு. எனக்கு வந்து உடம்பு நிறைய இருந்துட்டா பேர் உடம்பு போதும். எனக்கு இருக்குக்கா, எனக்கு உடம்பு என்னன்னா நான் வந்து உடம்பு இல்லாதனால எல்லா ட்ரெஸ்ஸும் நான் போடுறேனாமா அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எல்லா ட்ரெஸ்ஸையும் போடலாம், எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும். நாங்க ஒரு குறிப்பிட்ட ட்ரெஸ் மட்டும்தான் போட முடியுது, என்னால போட முடியலைங்க்கா அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சில என்ன சொல்லுவாங்க, நம்ம பரம்பரையில வந்து அந்த ஜீன் வழியா வர்றது. ஒரு குண்டையா நம்ம தாத்தாவோ, அப்பிச்சி, நம்மளோட ஐயன் முன்னோர்கள் அவங்க வந்து உடம்பு அவங்கலாம் வந்து அதிகமா உடம்பு இருக்கிறப்போ அதிகமா இருந்தா அவங்களோட இதுல பாத்தீங்கன்னா குண்டா இருக்கவங்களும் இருக்காங்க. அம்மா அப்பால யாராவது குண்டா இருந்தாலும் இருக்கிறாங்க. இப்ப எங்க வீட்ல பாத்தீங்கன்னா எங்க அம்மா ஒல்லிதான், எங்க அப்பாவும் ஒல்லிதான். ஒல்லினா எல்லாம் மீடியமா இருக்காங்க இப்பதான். என் தங்கச்சிங்க 2 பேரும் அப்படிதான். நாங்க எல்லாருமே ஒரே மாதிரிதான் இருப்போம். யாருக்கும் உடம்பு வரல, ஒண்ணும் வரல. லைட்டா தான் எல்லாருமே கொஞ்சம் உடம்பு வந்திருக்கு. மீடியமான உடம்புங்க எல்லாத்துக்கும். ஆனா எனக்கு அவங்கள விட எனக்கு ரொம்ப உடம்பு இல்ல. அதான் வந்து எனக்கு தெரியல. ரொம்ப எனக்கு உடம்பு ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஸோ வந்து நான் இதுக்காக எந்த ஒரு இதுவுமே நான் எடுக்கவே கிடையாது. எப்பவும் போல தான் சாப்பிட்றோம், எப்பவும் போல தான் இருக்கும். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் உடம்பு ஆரோக்கியமா இருக்கு. அதுதான் வந்து எனக்கு மெயினு. ஆனா இப்பதான் நிறைய வந்து வெயிட் லாஸ் பண்றதுக்கு அங்க டாக்டர் பார்க்குறாங்க. அவர் ஃபோன்ல பார்த்து பண்றாங்க. ஜிம்முக்கு போறாங்க. டயட் ஃபோன்ல வெயிட் லாஸ் பண்றதுக்கு இதெல்லாம் எடுங்க. வெயிட் கம்மி பண்றதுக்கு அச்சீவ் பண்றதுக்கு இதெல்லாம் எடுங்க. இதை ஃபாலோ பண்ணுங்க, இதை ஃபாலோ பண்ணாதீங்க, இதை ஃபாலோ பண்ணுங்க, இதை ஃபாலோ பண்ணு. இன்ஸ்டா திறந்தா இதே தாங்க வருது. இதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடாதீங்க, இதை சாப்பிடுங்க, இதே தான். இது எக்ஸ்ட்ரா நிறைய ரீல்ஸ் வெயிட் லாஸ் பண்ணிடலாங்க. பண்றது வந்து தப்பு கிடையாது. ஆனா அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுட் எல்லாம் கரெக்டா வந்து எடுத்துக்கணும். வெயிட் லாஸ் பண்ணிட்டு நம்ம மறுபடியும் நம்ம வாய் வந்து கம்முன்னு இருக்காது. டக்குன்னு போய் அதை சாப்பிட்டுருவோம். கிடுகிடுன்னு அந்த கலோரி வந்து ஒரு ஸ்வீட் டக்குன்னு சாப்பிட்டு கூட ஒன்று போல ரெண்டு ஸ்வீட் சாப்பிட்டுன்னு வச்சுங்களேன், டக்குன்னு ஒரு நாள் பண்ணது பூரா வேஸ்ட்டாக போய் டக்குன்னு ஏறிடும். அதனால வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்றது கஷ்டம் தான். பட் வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருந்தா ஓரளவுக்கு பழகிக்கலாம். நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க. என்ன அப்படின்னா வந்துட்டு குழந்தைங்களையும் பார்க்கணும், வீட்டில் ஹஸ்பண்டையும் பார்க்கணும், அவங்கள ஒர்க்குக்கு டிஃபன் பாக்ஸ் கட்டிங் கொடுக்கணும், லஞ்ச் கட்டி கொடுக்கணும், குழந்தைங்களுக்கு ரொட்டீனாக வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணோம்னா ரொம்ப டயர்டாயிருவோம். ஆனால் எக்ஸசைஸ் பண்ணுறது காலையில் பண்ணுறது வந்து அது நல்லது தான். ஜிம்முக்காக தான் போகணும், அதுக்காக திங்ஸ் எல்லாம் வாங்கி வைக்கணும், இதுக்காக டைம் ஒதுக்கணும் அப்படிலாம் கிடையாது. காலையில் மார்னிங் வந்து நார்மலாகவே யாராக இருந்தாலும் ஒரு குட்டியாக ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 1/2 மணி நேரம் ஒரு சின்ன எக்ஸசைஸ் மாதிரி நடக்கிறதோ, வாக்கிங் போகிறது, அப்புறம் ஏதாவது சின்ன நம்ம இந்த ரீல்ஸ்லேயே நிறையா வருது, அந்த மாதிரி நம்ம வீட்டில் இருந்தே வந்து எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி அதெல்லாம் பண்ணலாம். அது காமன். அது வந்து உடம்பு இழைக்கணும் அப்படிலாம் கிடையாது. உடற்பயிற்சி வந்து நம்மளோட உடலுக்கு வந்து ரொம்ப நல்லது உடற்பயிற்சி பண்ணுறது. ஆனால் அந்த வெயிட் லாஸ் பண்ணுறதுங்கிறப்ப கொஞ்சம் ரிஸ்க் தான், உங்களுக்கு டாஸ்க் தான். அது என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டாஸ்க் தான். ஏன்னா ஒருத்தருக்கு கடவுள் கொடுத்த சரீரம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து கடவுளாக கொடுத்தது. என்னோட ரொம்ப நோஞ்சானா இருக்கிறவங்களும் இருக்காங்க, என்னோட குண்டா இருக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அதெல்லாம் வந்து கடவுளா வந்து நம்மளுக்கு கொடுத்தது. ஏன்னா நம்ம ஒன்று பண்ண கலோரிகள் வந்து அதிகமாக இருக்குதா, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபுட்டு எடுத்துக்கணும். அதே மீறி நம்ம ஏதாவது பண்ண போய் நம்மளோட உடம்புல பிரச்சனைகள், நம்மளோட உள்ள இருக்க பார்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பிரச்சனையாயிரும். அந்த மாதிரி நான் டயட் பண்ணி உடம்பு இழைக்கணுங்கிறாங்க. நீங்க வந்து ஒரு நல்ல டாக்டரா இவங்கள பார்த்து வந்து கன்சல்ட் பண்ணிட்டு என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்து கூட நீங்க வந்து பண்ணலாம். அந்த அளவுக்கு காசு இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி தான் ரீல்ஸ் ஏகப்பட்டது வந்துகிட்டு இருக்கு. ஒரு ரீல்ஸ் பாத்தீங்கன்னாலே போது, கொஞ்ச நேரம் கழிச்சு அதுவே ஒரு 10 ரீல்ஸ் அதுவே கொண்டு காமிச்சிடும். எது பண்ணா எது சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. எக்ஸசைஸ் அதே ஃபாலோ பண்ணுங்க. ஃபுட் எல்லாம் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் நம்ம வந்து என்ன சொல்றது, கொஞ்சம் இதா வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும். ஒரு டாக்டர் போய் பார்த்துட்டு இது பண்ணணும். எதுவாக வந்து நம்மளா வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பண்ணக்கூடாது. அதுவே நம்மளுக்கு வந்து வினையாக வந்து முடிஞ்சிடும். உடம்பு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. அது வந்து வெறும் உடல் தான். ஆனால் அதையும் மீறி அவங்களுக்குள்ள இருக்க ஒரு குணங்கள்லாம் இருக்குங்களா, அதுதான் வந்து ஒரு பெரிய விஷயம். சரிங்களா? உடலை பார்த்து எடை போடக்கூடாது யாருமே. அவங்க இருக்காங்களா, குண்டா இருக்காங்க. ஆனால் குண்டா இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பாங்க. நல்லா கொழுன்னு புசுன்னு ரொம்ப அழகாக இருப்பாங்க. அவங்களே நிறைய பேர் டான்ஸர் இருக்காங்க, திறமையானவங்களும் இருக்காங்க. ஸோ வந்து நான்லாம் அந்த மாதிரி குண்டா இருக்கவங்க பார்த்தா ரசிப்பேன். எவ்வளோ குண்டா இருக்காங்க, கண்ணை பாருங்க புசுன்னு. இவர்கிட்ட நிறைய டைம் நான் பாடி ஷேமிங் வந்து பண்ணக்கூடாதுங்க. அது வந்து எப்பவுமே நான் பண்ண மாட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த குண்டா இருக்கவங்களெல்லாம் பார்த்தா. ஒல்லியா இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தா நான் என்ன நினைப்பேன்னா, ரொம்ப ஒல்லியா இருக்காங்க, உடம்புல கிட்ட ஏதோ பிரச்சனையும் வேணுமோ அப்படின்லாம் நான் நினைப்பேன். குண்டா இருக்கவங்கள பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் உண்மை.
இவருக்கே தெரியும் குண்டா நான் கிட்ட போய் அவங்க கிட்ட போய் கிட்ட போவேன். சில பேர் கண்ணத்தை பிடிச்சி நான் இப்படி ஆனா கிள்ளுவேன். குழந்தைகள் எல்லாம் குண்டா கொழுன்னு குண்டு குஸ்தியாட்டு இருந்தா எப்படி இருக்கும்? தூக்குறதுக்கு, பிடிக்கிறதுக்கு, விளையாடுறதுக்கெல்லாம் அழகா இருக்கும். ஸோ அதுவே பெருசா குண்டா இருக்கிறப்ப அது வந்து அவங்களுக்கு பார்க்க ஏன் அவங்களுக்கு வெயிட் லாஸ் பிடிக்காத மாதிரி பண்ணணும்னு போயிடும். நினைக்கிறாங்க தெரியுமா மாமா? அவங்களோட பாடி ஷேமிங் பண்ணிடுவாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக தான் weight அதேதான். loss பண்ணணும்னு அதுதான் நினைக்கிறாங்க. அடுத்தவங்களுக்காக அடுத்தவங்க நீங்க சொல்லியிருக்காங்கிறதுக்காக. யாருக்காக வாழ வேண்டாம். ஆமா. நீங்க உங்களுக்காக வாழுங்க, உங்க குழந்தைகளுக்காக வாழுங்க, உங்க ஹஸ்பண்டுக்காக வாழுங்க, உங்க குடும்பத்துக்காக வாழுங்க. அதுக்கப்புறம் தான் மத்தவங்க எல்லாருமே. எப்பவுமே வந்து இருக்கிறது ஒரே லைஃப். நம்ம வெயிட் லாஸ் பண்ணி என்ன பண்ண போறோம்? ஒன்றும் பண்ண. ஏன்னா சில பேர் வந்து சி செக்ஷன் பண்ணியிருப்பீங்க. நீங்க வெயிட் லாஸ் பண்றப்ப பார்த்துக்குங்க. எனக்கு சி செக்ஷன் கிடையாது, நார்மல் தான். அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது வந்து நார்மல் தான். அதுக்கப்புறம் கூட எனக்கு உடம்பு வரல. நான் அதுக்கப்புறம் விட்டுட்டேன். அதே மாதிரி அதெல்லாம் வந்து என்ன சொல்றதுனால சொல்றேன், இதில் கடவுள் கொடுத்த உடல் அது எப்படி என்ன அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு இதுதான் நான் வந்து சொல்லுவேன் தவிர அது வந்து நான் தப்பு சொல்லவே மாட்டேன். குண்டா இருக்கீங்களா? உங்களை போய் கண்ணாடியில் போய் பாருங்க, நீங்கள் எவ்வளோ அழகா இருக்கீங்க அப்படின்னு. ஐயோ அதுக்குள்ளே இப்படி பிதுங்கி கிடக்குது, அப்படி பிதுங்கி கிடக்குதுன்னு அப்படியெல்லாம் எதுவுமே நினைக்க வேணாம். உங்களை நீங்கள் உங்களுக்கு அழகுன்னு நினைங்க, கண்டிப்பா நீங்க அழகா தான் தெரிவிங்க. ஆமா. ஒருத்தவங்க சொல்றதுக்காக நம்ம இப்படி இருக்குது, நம்மளுக்கு இந்த இடத்துல அசிங்கமா இருக்கு, இந்த ட்ரெஸ் போட்டா அப்படி நினைக்காதீங்க. எந்த ட்ரெஸ் போட்டாலும் உங்களுக்கு அழகா இருக்குன்னு நினைங்க, உங்களுக்கு அழகா தான் நம்ம இருக்கும். மனசுதான் நம்ம காரணம். மனசுதான் காரணம். இப்ப நான் ஒல்லியா இருக்கேன், ஆனா எனக்கு வந்து சில ட்ரெஸ் எல்லாம் போடணும்னு ஆசை இருக்கு. அந்த ட்ரெஸ்ல போட்டு எனக்கு கேவலமா இருக்கும். அதே நீங்க போட்டீங்கன்னா அழகா இருக்கும். அந்த ட்ரெஸ் ஃபிட்டா செம்மையா நல்லா எடுத்து கொடுக்கும். எனக்கு சில ட்ரெஸ்ல எடுத்து கொடுக்காது. அதுதான் ஒரு விஷயமே. உடல் எடை அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விஷயமே குறையும் கிடையாது. கிடையாது, ஒரு பெரிய விஷயம் கிடையாது. என்ன இருக்குதோ இருக்கட்டும். நமக்கு என்ன உடலுக்கு ஆரோக்கியமான உணவு என்னவோ அதை நம்மளுக்கு சாப்பிட்டு நல்லா கடவுள் இருந்தா வந்து போதும். எல்லாமே ஐம்புலன்கள் எல்லாமே ஆரோக்கியமா கொடுத்துருக்காரு. அதுவே இல்லாம குறைகளோட இருக்காங்களா அவங்களே யோசிச்சு பாருங்க. அதை அப்ப விட நம்மளுக்கு வந்து இந்த உடம்பு உடல் எடை அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து குறையே கிடையாது பெருசே இல்ல. கிடையாது. நம்ம ஆரோக்கியமா இருக்குமா? எல்லாருமே சாப்பிட்றோம். நம்ம ஆரோக்கியமா இருக்கோமா? நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிறோம். நம்மளால ஓட முடியுதா? 2 பக்கெட் துணினாலும் துவைக்க முடியுதா? ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போறப்ப நம்மளால முடியுதா? அதுதான் மெயினு. சரி ஓகேங்களா? அதுதான் நான் ரொம்ப நாளா நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தாங்களா, அதுக்காக தான் நான் வந்து வீடியோ எடுத்தேன். ஓகேங்களா? குண்டா இருக்கீங்கன்னா இப்பவும் சொல்றேன், குண்டா இருக்கிறவங்க கண்ணாடி போய் பாருங்க. எப்பவுமே நீங்க உங்களுக்கு அழகா தான் இருக்கும். நீங்க குண்டா அழகுன்னு இருந்தாதான் நினைங்க. அழகு. சிம்பிள். அதுதான் அழகு. ஆமா. நான் சொல்றது உங்களுக்கு தப்பா எடுத்துக்கிறீங்களா, ரைட்டா எடுத்துக்கிறீங்களா எனக்கு தெரியல. ஆனா வந்து நீங்க எப்பவுமே அழகுதான். நீங்க கண்ணாடி பார்த்தீங்கனாலே தெரியும். ரொம்ப அழகுதான். நிறைய பேர் வந்து நீங்க வந்து எடுத்துக்குங்க. அவங்களாம் குண்டா இருந்தாலும் அழகா இருப்பாங்க. அதே மாதிரி நீங்களும் அதே மாதிரி தான் அழகா தான் இருப்பீங்க. ஸோ வந்து உடல் எடை அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஓகேங்களா? 2 குழந்தை பெத்துட்டு இந்த உடம்பு கூட வரலைன்னா என்ன பண்றது? அப்படின்னு கேட்குறாங்களே. 2 குழந்தை பெத்துட்டு உனக்கு உடம்பே வரலைன்னு கூட கேட்குறாங்க. அதாவது இப்படியும் பேசுவாங்க, அப்படியும் பேசுவாங்க. அதனால நம்ம இப்படி இந்த இருக்கிற உலகத்துல மக்கள் மத்தியில் நம்ம வர்றதே பெரிய விஷயங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா? நான் வந்து ஆரம்பத்துலேருந்து இப்படியே தான் இருக்கேன். இன்னும் இப்படியே தான் இருக்கிறேன். நாளைக்கு வந்து இந்த மருமகள் எடுத்து பேரன் பேத்தி எடுத்தாலும் இப்படி தான் இருக்க போகிறேன்னு நினைக்கிறேன். எனக்கு உடம்பே வராதுன்னு நினைக்கிறேன். ஆமா. நானே என்னமோ பார்த்துட்டு உடம்பு வர்றதுக்கு, ஆனால் வந்து அந்த உடம்புங்கிறது எனக்கு வரவே இல்லை. ஓகேங்களா? சரி ஓகே. அதுக்காக தான் இந்த வீடியோ. யாராவது மனசை நான் ஏதாவது இதில் காயப்படுத்துகிற மாதிரி ஏதாவது பேசியிருந்தேன்னா, அப்படி எனக்கு தெரியல. அப்படி இருந்திருந்தா என்னை வந்து மன்னிச்சிடுங்க. நான் ஒரு நான் இதாக தான் தப்பா நான் எதுவும் சொல்கிறேன். சொல்ல. ஒரு ஜென்ரலா ஒரு ஜாலியா இதை பத்தி உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணா பேசணும். நீங்க கேட்டதுக்காக சொல்லணும் நிறைய பேர் அப்படிங்கிறதுக்காக. கேட்டதுக்காக நான் இந்த வீடியோ. நான் வந்து குண்டாவே இருக்கும் கிடையாது. ரொம்ப ஒல்லியா இருந்த காலம் இருந்தது ஒல்லியா. அதுக்கப்புறம் இப்போ ஓரளவு பார்க்குற மாதிரி இருக்கேன். அவ்வளோதான். வேற எது விஷயம் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா சாரியில் பார்த்தா நான் ஒரு மாதிரி இருப்பேன், சுடிதார் பார்த்தா ஒரு மாதிரி இருப்பேன், இந்த மேக்ஸியில் பார்த்தா நான் ஒரு மாதிரி இருப்பேன், நைட்டியில் பார்த்தா ஒரு மாதிரி இருப்பேன். நான் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி தான் நான் இருப்பேன். ஒரே மாதிரி இருக்கவே கிடையாது. என்னோட பாடி ஷேப் அப்படி. ஓகேங்களா? சரி ஓகே. இந்த விளாக வந்து நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறோம். உங்களை உங்கள் கார்த்தி சரோ. பாய்.